பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள திண்டுக்கல் மக்களின் மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் மக்கள் மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டது. இதன் காரணமாக அரிசி, பருப்பு, கடலை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தற்போது விலை உயர்வு கண்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் சாலை வரி, டோல்கேட் வரி என தொடர்ந்து வரிகளை உயர்த்தி வருவதால் சாமானிய மக்கள் கூட அரிசி, பருப்பு வாங்கி உணவு உட்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். வியாபாரிகளுக்கு வாடகை கட்டடத்திற்கு கூட ஜிஎஸ்டி வரி தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று வேதனை தெரிவித்துள்ளார் கண்ணாடி வியாபாரி சக்திவேல். இதனால் தொழிலையே கைவிட்டு விடலாமோ என்ற எண்ணம் தோன்றுவதாகவும் கூறுகின்றனர். என்னன்னு கேட்டால் கடை வாடகை நாங்கள் ஜிஎஸ்டி கொடுத்துட்றோம். கடை வாடகைக்கு இப்போ ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க. இது இல்லாமல் நம்ம கொண்டு வர்ற பொருளுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறோம். இது இல்லாமல் வீட்டுக்கு உள்ள கரண்ட் பில்லும் கடைக்கு உள்ள கரண்ட் பில்லும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு அதிகமான கரண்ட் பில்லு வருது கடைக்கு. அதனால் தொழில் செய்ய முடியல. தொழில் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இழுத்து மூடிடுவோமேன்ற பயத்தில் இருக்கிறோம். இப்போ பொருட்கள் உற்பத்தியாகிய இடத்திலிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு செல்கிறதோ அந்தந்த பொருளுக்கு 5% முதல் 28% வரை ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. விவசாயம் செய்யும் விவசாயி விதை முதல் உரம், பூச்சிக்கொல்லி மருந்து என அனைத்திற்கும் ஜிஎஸ்டி வரி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த காலங்களில் ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 ரூபாய் செலவு செய்து வந்த விவசாயிகளுக்கு தற்போது 40 முதல் 50,000 வரை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சாமானிய மக்கள் முதல் வியாபாரிகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் மொத்தத்தில் ஜிஎஸ்டின்னு சொல்லி இருக்கிற ஏழை மக்களுடைய வரி பணத்தை ஃபுல்லாக வாங்கிக்கிறாங்களே தவிர மற்றபடி சாதாரண மக்களுக்கு எதுவுமே போய் சேர்றது கிடையாது. சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய ஒரு சின்ன பொருளில் இருந்து கூட ஒரு அரிசி, பருப்பு, ஜீனி எல்லாமே அன்னாடு கூலிக்கு போகிறவங்க எல்லாமே ஒரு 100 ரூபாய் 200 ரூபா சம்பாதிக்கிறவங்க முதல் கொண்டு எல்லாமே ஜிஎஸ்டி கட்டுறாங்க. இது கட்டி அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு ஃபுல்லாக வாங்கிக்குது, இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குது. தொடர்ந்து மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை உயர்த்தி கொண்டே வருவதாகவும் பாமர மக்களை பெரிதளவில் இது பாதிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் வியாபாரி ராஜா. ஜிஎஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு சரியானது அல்ல. அதாவது வர்த்தக ரீதியாக பார்க்கும்போது பெரிய ஆளுகளுக்கு ஒரு 75% பாமர மக்கள் தான் இருக்காங்க, 25% வசதியானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சரியாக வரும். ஆனால் பாமர மக்களுக்கு இந்த ஒவ்வொரு தொழிலும் சரி, எந்த ஒரு வியாபாரமும் சரி, எல்லாமே பாதிக்க தான் செய்யுது. மற்றபடி அதில் அவங்களுக்கு வருமானமோ அதுக்கான ஒரு ஆதாரமோ எந்த ஆதாரமும் கிடையாது. ஜிஎஸ்டி தேவையில்லாது. அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், பொதுமக்கள் பாதிப்படையாத வகையில் வரி விதிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயனுடன் சத்தியம் செய்திக்குழு.